ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சென்ற பதிவிலே சக்தி பீட பவனியில் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காமாக்யா தேவியின் திருத்தலம் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். காமாக்யே காமரூபஸ்தே காமேஸ்வரி ஹரிப்ரியே காமானாம் தேஹி மே நித்யம் காமேஸ்வரி நமோஸ்துதே வபாநாட்ய மகாவக்ரே ததா திரிபுவனேஸ்வரி மகிஷாசுரவதே தேவி காமேஸ்வரி நமோஸ்துதே. சதிதேவியின் யோனி விழுந்த இடமாக கருதப்படும் இத்தலத்தின் மறுகரையில் மயில் மலை எனப்படும் சிறிய குன்றில்தான் சிவபெருமானின் தவத்தை கலைத்த மன்மதனை தன் நெற்றிக்கண்ணால் எரித்து காமதகனம் செய்தாராம். இதன் அருகில் உமானந்தா சிவன் கோயில் உள்ளது. அதன் அருகே அனுமன் கோயிலும் உள்ளது. இந்த கோயில்களை தரிசித்துவிட்டே காமாக்யாவின் குகை கோவிலுக்குள் செல்வது வழக்கமாக உள்ளது. இவ்வாலயத்தில் சுயம்புவாக அமைந்த யோனி வடிவப் பாறையை தேவியாக மக்கள் வழிபட்டு வருகின்றனர். பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தேவியை வழிபட்டு நலம் பெறுகின்றனர். மனதில் எண்ணியதை எண்ணியபடி நடத்தி தரும் சக்தி இங்கு தேவிக்கு உண்டு. வசந்த காலத்தில் ஆண்டுக்கு 3 நாட்கள் கோயில் மூடப்படுகிறது. விளக்காகி இருக்கும் நாள்கள் என கூறப்படும் இந்த நாட்களில் பீடத்திலிருந்து இயற்கையாக வரும் நீரூற்று சின்னிறத்தில் வருவது ஓர் அதிசயம். அந்நாட்களில் பக்தர்கள் கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் யோகியர் பலர் ஒன்று கூடி வழிபாடு செய்கின்றனர். அதன் மூலம் தங்களின் சக்தியை அதிகரித்து கொள்கின்றனர். விஸ்வமூர்த்தே சுபே சுத்தே விரூபாக்ஷி திரிலோச்சனே பீமரூபே சிவே வித்யே காமேஸ்வரி நமோஸ்துதே. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.